இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஐஸ் பவுல் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. நான் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாதுளம்பழம், கொஞ்சம் பப்பாயா, கொஞ்சம் இலை எடுத்திருக்கேன். மாதுளை இலை எடுத்திருக்கிறேன். அப்புறம் மாதுளம்பழம் அந்த தோலை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் எடுக்கும்போது நீங்கள் நல்ல தண்ணியிலே செய்யுங்க. தட் நீங்கள் அந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து இதை மில்க் ஷேக்கு, ஜூஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 கிண்ணம் எடுத்துக்கோங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று ஃபிட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுவே நான் வந்து நிறைய பவுல்ஸ் ட்ரை பண்ணி கடைசியாக இந்த 2 ஃபிட் ஆச்சுது. இதுக்குள்ளே நான் வெயிட்டுக்காக இன்னொரு குட்டி கிண்ணம் வைப்பேன். ஸோ அந்த கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ளோட் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்காக இன்னொரு குட்டி கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் வச்சிங்கன்னா அப்படி நின்றுக்கும். இப்போ நான் வச்சுருக்கிற மாதுளப்பழத்தை 1 2 அந்த கேப்பில் வந்து ஈவனாக போடுறேங்க. ஸோ இதுதான்ட்டு இல்லை, எனிதிங் கலர்ஃபுல்லாக இருக்கிற அழகாக இருக்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த லேயர் வந்து பப்பாளி பழத்தை சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கேங்க. ஸோ அதை போட்டுடலாம். அதையும் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுத்த லேயர் வந்து நான் இலை வைக்கிறேன். ஒவ்வொரு இலையாக வச்சுட்டு வரேன். இப்போ அடுத்த கிண்ணத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாங்க. ஸோ அதுலேயும் நான் கொஞ்சம் இலை வந்து சும்மா பிச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த இலையை நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். உள்ள கிண்ணத்தில் மீதி இலையை பரப்பி விட்டுருக்கேன். துருவி வச்ச மாதுளப்பழ தோலை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேங்க.
இது அப்படியே நம்ம அசைக்காமல் ஃப்ரீசரில் ஒரு நாள் நைட்டு வச்சிடலாம். அந்த பொசிஷன் மாறாமல் பார்த்துக்கணும். மெதுவாக வைக்கலாம். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஐஸ் வந்து நல்லா ஸ்டிஃப் ஆகிடுச்சு, நல்லா திக்காக இருக்குது. பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. இது உடையாமல் வர்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் நேரம் அதை வச்சோன்னா அது அப்படியே அழகாக வந்துடுங்க.